மாணவர்களே, நாம் அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். 11வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? முதல் ஆப்ஷன், யூக்ளினா தற்சார்பு ஊட்டமுறை மற்றும் விலங்கு ஊட்டமுறை மேற்கொள்ள இயலும். ரெண்டாவது ஆப்ஷன், பாக்டீரியாவின் வடிவத்தை பொறுத்து 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. செல்லுலோஸ் அற்ற செல் சுவர் காணப்படுவது விட்டேக்கரின் வகைப்பாட்டின்படி பூஞ்சை பேரரசு மட்டுமே. 5 பேரரசு கோட்பாட்டின்படி மொனிரா மட்டுமே புரோகாரியோட் செல் வகை ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எது தவறு அப்படின்னு வந்திருக்கு. அதாவது யூக்ளினா தற்சார்பு ஊட்டமுறை மற்றும் விலங்கு ஊட்டமுறை மேற்கொள்ள இயலும். இது உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூக்ளினா இந்த மாதிரி இருக்கு. இதில் பசுங்கணிகங்கள் காணப்படுகின்றன. ஆகவே அவற்றை வச்சு ஒளி இருக்கும் பொழுது அவை மிக தெளிவாக ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை செய்து அவை ஸ்டார்ச்சை தயாரிக்கின்றன. அதே நேரத்தில் எப்போ ஒளி இல்லையோ அந்த நேரத்தில் அது விலங்கு முறை உணவு ஈட்டம். விலங்கு முறை ஹோலோசோயிக், அப்படியே அந்த உணவுப் பொருட்களை விழுங்கிறது. ஆக அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, ஆக்சுவலாக புரோட்டோசோவாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவை விலங்குகளுக்கான முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. யூக்ளினா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது அனிமல், அதாவது பிளான்ட் அனிமாலிக்குள்ளுவாங்க, அதாவது தாவர விலங்கு செல்லுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது 2 குணம் இருக்குது. இதனுடைய வெளியில் பார்த்தீங்கன்னா பெலிக்கில் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இது உண்மையிலே தாவரமாக இருந்திருந்தால் அது என்ன இருந்திருக்கணும்னா செல் சுவர் இருந்திருக்கணும். ஆகையினால இது ஒரு வித்தியாசமான ஒரு உயிரி. இது எல்லா இடத்துலையுமே இதை பற்றி கேள்வி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து, பாக்டீரியாவின் வடிவத்தை பொறுத்து 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இதுவும் உண்மை. இது பார்த்திங்கன்னா காக்கஸ், அப்புறம் பேசிலஸ், அதுக்கப்புறம் விப்ரியோ, அடுத்து ஸ்பைரில்லம் என்று 4 வகைகளாக அதுவும் இருக்குது. செல்லுலோஸ் அற்ற செல் சுவர் காணப்படுவது விட்டேக்கரின் வகைப்பாட்டின்படி பூஞ்சை பேரரசு மட்டுமே. அதுவும் கரெக்டு தான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது இந்த செல்லுலோஸ் அற்ற செல் சுவர் காணப்படுவது விட்டேக்கரின் வகைப்பாட்டின்படி பூஞ்சை பேரரசு, அதாவது செல்லுலோஸ் இல்லாத செல் சுவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கைட்டின் இருக்குது, ரைட். ஆனால் அதே நேரத்தில் பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா? ஆக பாக்டீரியா அதில் உங்களுக்கு இந்த செல்லுலோஸ் கிடையாது. அதில் வேறு மாதிரி ஒரு பாலிசாக்கரைடும் சில புரதப் பொருட்களும் இருக்குது. ஆகையினால இது தவறு. அதே நேரத்தில் 5 பேரரசு கோட்பாட்டின்படி மொனிரா மட்டுமே புரோகாரியோட் செல் வகை. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரோகாரியோட், அதுக்கப்புறம் யூகாரியோட். புரோகாரியோட்னா என்ன? ஒரு பாக்டீரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இவ்வாறு ஒரு மரபு பொருள் இருக்குது. மரபு பொருளை சுற்றி ஒரு சவ்வு கிடையாது. அதே நேரத்தில் இங்கே ஒரு பிளாஸ்மிட் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படலாம் இப்போதுக்கு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் அல்லது டிஎன்ஏ பொருட்களை சுற்றி ஒரு உரை கிடையாது. ஆகவே இதுக்கு நியூக்ளியாய்டுன்னு பின்னால் படிக்க போகிறோம். ஆக 5 பேரரசு கோட்பாட்டின்படி மொனிரா மட்டுமே புரோகாரியோட். அதே நேரத்தில் புரோட்டிஸ்டா அது யூகாரியோட். பூஞ்சை அது ஒரு யூகாரியோட். தாவர உலகம் அது யூகாரியோட். அதே மாதிரி விலங்கு உலகம் யூகாரியோட். ஆகவே இதில் ஆப்ஷன் 3 தான் தவறு. பாக்கி எல்லாமே சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சரியான இணையில் ஆர்கிபாக்டீரியா நாஸ்டாக், மிகை உப்பு நீரில் வாழும் மெத்தனஜன்கள், பாரமீசியம் கசையிடை உடைய புரோட்டோசோகள், நாஸ்டாக் ஹெட்டரோசிஸ்ட். ஆர்கிபாக்டீரியா இது நாஸ்டாக்னு வருது. அது தவறு. ஆர்கிபாக்டீரியாவில் ஆலோஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகை உப்பு நீரில் வாழ்பவை. அதே நேரத்தில் மெத்தனோஜீன்கள் என்று நாம் பார்க்கக்கூடியவை இவை கால்நடைகளின் குடலில் இருக்கும், அதே மாதிரி சாணத்தில் இருக்கும். ஆகவே அதுவும் மிக உப்பு நீர் இல்லைன்னா ஹாலோஃபைல் வந்திருக்கணும். ஆக இது தப்பு. ஆர்கிபாக்டீரியா நாஸ்டாக் கிடையாது, இது யூ பாக்டீரியாவில் வந்திருக்கணும். அடுத்து பாரமீசியம் கசையுடைய புரோட்டோசோவங்கள் கிடையாது. ஒரு பாரமீசியம் என்பது செருப்பு உயிரின்னு சொல்லுவாங்க. இதில் தொண்டை குழியும் இருக்கும். இது உள்ள மிக அதிக எண்ணிக்கையில்
அந்த குறுஇழைகள் காணப்படும். குறுஇழைகளை அசைத்து அது செல்லும். ஆக கசையிழைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்னோசோமா அது வரும். அதாவது தூக்க வியாதிக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி. ஆகவே இதுவும் தவறு. நாஸ்டாக் ஹெட்ரோசிஸ்ட் அது கரெக்ட். ஒரு நாஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் மியூசிலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் சில இடத்துங்களில் பார்த்தீங்கன்னா சில சிறப்பு செல்கள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது சரியான இணை. ரைட், நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். படத்தில் காட்டப்பட்டுள்ள ஏபிசிடி உயிர்கள் எவை என காண்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பாடப்பகுதியில் என்டிஏல பார்த்தீங்கன்னா படக்கேள்வி வரும், அட்டவணை வரும், பொறுத்துகை வரும், சரியான இணை, தவறான இணை, சரி தவறு, இப்படி அதிகமான கேள்விகள்லாம் வருது. ஆக அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 13வது கேள்வியில் ஏபிசிடின்னு சில உயிரினுடைய படம் கொடுத்துட்டாங்க. அந்த படத்தை நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்து சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்கும். அதாவது இது கேப்சிட், அதனுடைய தனி அலகுகளான கேப்சோமியர். இந்த மணிச்சாரம் மாதிரி இருக்கிறது தான் மரபு பொருள். ஆகவே எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு வைரஸில் மத்தியில் உங்களுக்கு மரபு பொருள் இருக்கும், அதை சுற்றி ஒரு கேப்சிட் உரை, புரோதத்திலான உரை இருக்கும். ஆகவே இப்போ நம்ம இந்த காமிச்சிருக்கிறது டுபாக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை பலவண்ண புள்ளி நோயை கொடுக்கக்கூடிய டுபாக்கோ மொசைக் வைரஸ். இந்த வைரஸை தான் அதாவது ஏவனோக்ஸ்கி அவர் அதை புகையிலில் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பேசிலஸ் வகை. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், வட்டமாக இருந்தால் காக்கஸ், இந்த மாதிரி தண்டு வடிவத்தில் இருந்ததுன்னா அது வந்து பேசிலஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கமா வடிவம் விப்ரியோ, அப்புறம் ஸ்பைரில்லம்னு சொல்கிறோம். ஆகவே பேசிலை வகை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது இது கோழை பூஞ்சனம். இந்த கோழை பூஞ்சனத்தில் ஒரு வேடிக்கை என்னென்னா இது பூஞ்சைகளுக்கும் இந்த புரோட்டிஸ்டாக்கும் உள்ள ஒரு தொடர்பை காட்டக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல உட்கரு நிலையானது காணப்படுகிறது. ஆகவே இதுதான் அப்படியே அந்த கட்டைகளில் வளர்ந்து அதை சிதைத்து உண்ணி மட்புண்ணி மாதிரி தான் இது. பிறகு ஒரு பிளாஸ்மோடியம் என்ற கனி உடலத்தை உண்டாக்கும். ஆகவே இது கோழை பூஞ்சனம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனோஃப்ளாஜெல்லேட். இந்த டைனோஃப்ளாஜெல்லேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லுலோஸ் தகடுகள் இருக்கும். அதே மாதிரி 2 கசையலை, ஒன்று நேராக இருக்கும், ஒன்று குறுக்கு வாக்கில் இருக்கும். அதே நேரத்தில் டெஸ்மி டயட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோப்பு பெட்டி அமைப்பு. ஆக இது ரெண்டுத்தையும் வித்தியாசம் இருக்குது. இதில் தான் கோனியலாக்ஸ் வருகிறது, சிவப்பு அலையை உண்டாக்கக்கூடியது. ஆகவே இந்த முதல் ஆப்ஷன் கரெக்ட், பாக்கியெல்லாம் தவறு. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இதில் 14வது கேள்வி பார்த்திங்கன்னா சந்ததி மாற்றம் காணப்படுவது அப்படின்னு வந்திருக்கு. ஆக சந்ததி மாற்றம்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். அதில் மொனீரால் இருக்கா, பூஞ்சையில் இருக்கா, புரோட்டிஸ்டால் இருக்கா, தாவரங்களில் இருக்கா அப்படின்னு வருது. இப்போ மொனீரான்னு பார்த்திங்கன்னா முழுக்க அது பாக்டீரியா. அதில் எந்த விதமான அதாவது இருசம பிளவு முறை மட்டும்தான் அதில் நம்ம பார்க்குறோம். ஆகவே சந்ததி மாற்றம் இதில் கிடையாது. அடுத்து பூஞ்சைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஞ்சைகளில் அதாவது ஃபைகோமைசிட்டஸில் உங்களுக்கு டைகாரியான் நிலை கிடையாது. ஆஸ்கோமைசிட்டஸ், பெசிடோமைசிட்டஸ் இருக்குது. டியூட்ரோமைசிட்டில் பாலின பெருக்க முறையே சரியாக தெரியல. அதனால் இந்த பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்மோகேமி, அடுத்து கேரியோகேமி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மியாசிஸ் குன்றல் பிரிவு. ஆகவே 2 இழை இப்படி வருது, இதில் இருக்குது, இவை இணைகின்றன. பிறகு N+N என்ற டைகாரியான் நிலை. அதுக்கப்புறம் தான் அந்த இப்படி தனித்தனியாக இருக்கும். பிறகு ஒரு செல்லிலே N+N இருக்கும் டைகாரியான் நிலை. அது ஆஸ்கோமைசிஸ், பெசிடோமைசிஸ். அப்புறம் கனி உடலை உண்டாக்கும். உதாரணமாக கனி உடல் அந்த மாதிரி இருக்கிறது. ஆக அதிலிருந்து ஆஸ்கோஸ்போரோ அல்லது பெசிடோஸ்போரோ அது மாதிரி உண்டாகி கீழே விடும். ஆக அதுலேயும் கிடையாது. புரோட்டிஸ்டாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரைசோபேட்டுகள், டைனோஃப்ளாஜெல்லேட்டுகள், யூக்ளினாய்டுகள், அடுத்து அமீபாய்டுகள் இதெல்லாம் இருக்குது. அதில் கண்டிப்பாக கிடையாது. தாவரங்களில் உண்டு. தாவரங்கள் எப்படி இருக்குன்னா அதாவது ஸ்போரோஃபைட் நிலை. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்கள் மூலமாக உண்டாக்குது, மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர். அடுத்து கேமிட்டோஃபைட் நிலை, அதில் ஆண் கேமிட், பெண் கேமிட் உண்டாக்குது. இந்த இரண்டும் இணைஞ்சதுன்னா உங்களுக்கு ஜைகோட், அது குண்டல் பிரிவின் மூலம் மறுபடியும் உண்டாகுது. அதனால் தாவரங்களை நம்ம பொதுவாக பார்க்குறது சிறு செடியோ புதர் செடியோ மரமோ, அதில் பார்த்தோன்னா மலர் பார்க்குறோம். அந்த மலரில் உங்களுக்கு மைக்ரோஸ்போரகம், மெகாஸ்போரகம் இருக்குது. மைக்ரோஸ்போரகத்தில் மகரந்த துகள், மெகாஸ்போரகத்தில் சூழ், அவை இரண்டும் தான் வந்து அதில் கேமிடுகள் உண்டாகி அவை இணைகின்றன. ஆகவே தாவரங்களில்
இந்த சந்ததி மாற்றம் இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம இன்னொரு பாடத்துலையும் பார்க்க போகிறோம். பிரியோஃபைட்டுகளில் இருக்குது, அதே மாதிரி டெரிடோஃபைட்டுகள் இருக்குது, ஜிம்னோஸ்பெர்ம்களையும் சந்ததி மாற்றம் காணப்படுகிறது. வைரஸ் தொடர்பான தவறான கூற்று எதுன்னு 15வது கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே படிகமாகும். ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே படிகமாகும் அப்படி என்னென்ன, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் பாஸ்டூர் என்பவர் தான் இதை முதல்ல ஒரு நச்சு திரவம்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு ஐவனோஸ்கி என்ன செய்கிறாரு, அந்த டிஎம்பி வைரஸை கண்டுபிடிக்கிறார். பெய்ஜரிங்க் என்பவர் என்ன பண்ணுறாரு, அதை கொஞ்சம் பிரிச்சழித்து அதாவது தொற்றும் தன்மையுள்ள உயிருள்ள திரவம் அப்படின்ட்டு அதுக்கு சொல்கிறார். பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி அவர் அதை படிகமாக்குறார். ஆக அதாவது உயிருள்ள செல்கள் தான் அது வேலை செய்யும், அதாவது அது தனது வாழ்க்கையை மேற்கொள்ளும். உயிரற்ற செல்கள் அது இருக்காது. ஆக ஒரு உயிருள்ள செல் வெளியில் வந்தால் படிகமாயிடுது. ஆகவே இது பார்த்தீங்கன்னா ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே படிகமாகும். அதனால தான் இது உயிருள்ளதா உயிரற்றதான்னு இன்னைக்கு வரைக்கும் விவாதம் நடக்குது. ஆகவே செல் அமைப்பற்ற ஒரு உடலை பெற்றிருப்பதனால சில பேர் உயிரற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மரபு பொருள் இருக்கிறதுனால அது உயிருள்ளவையாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆகவே இது ஒரு கட்டாய ஓட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உயிரற்ற இதில் இருக்கவே முடியாது, வாழ முடியாது. காரணம், அதுங்கிட்ட புரத சேர்க்கைக்கோ அல்லது இனப்பெருக்கம் செய்வதற்கோ எந்த விதமான சாதனமும் அதுங்கிட்ட கிடையாது. அதனால் அதை ஞாபகம் வச்சு. அடுத்து இதன் உடல் அமைப்பு புரத உரை ப்ளஸ் உட்கரமிலம். இப்போ தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நம்ம அந்த அதாவது புகையிலை மொசைக் வைரஸ் இப்படி பார்த்தோம். ஆகவே மரபு பொருள் இருக்குது, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கேப்சிட் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம இந்த ஹெச்ஐவி வைரஸை பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு புரத உரை ஒன்று காணப்படும். அதில் இவ்வாறு அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியை பெற்ற ஆர்என்ஏ ஆனது காணப்படும். ஆக இதுவும் கரெக்ட். இது சந்தர்ப்பவாத ஒட்டுண்ணி, ஃபேக்கல்டேட்டிவ் பாரசைட் கிடையாது. இது கட்டாய ஒட்டுண்ணி. ஏன்னா இது ஒரு ஓம்புயிரி செல் இல்லைன்னா அது இறந்து போயிடும். இப்போ நம்ம கூட பார்க்கணும், ஹெச்ஐவி தொற்று இருக்கும்போது நமது உடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்ரோபேஜ் செல்கள் தான் தொழிற்சாலை மாதிரி அமையுது. பிறகு T4 செல்லுகளை தாக்குது. அப்படி தான் படிப்படியாக நமக்கு போகுது. அப்போ என்ன மீனிங் அது, அதாவது ஒரு ஓம்புயிரி செல்லில் இருந்தால் உயிரோடு இருக்கும், அதை விட்டு வெளில வந்தால் படிகமாகிடும், வாழ முடியாது அது. ஆகினால இது சந்தர்ப்பாத ஒட்டுண்ணி அல்ல, கட்டாய ஒட்டுண்ணி. அதற்கடுத்து தாவர வைரஸுகள் ஒற்றை ஆர்என்ஏ இழையை பெற்றுள்ளன. அதாவது தாவர வைரஸுகள் ஒற்றை ஆர்என்ஏ பெற்றுள்ளன. இதுவும் ஓகே. ஏன்னா விலங்கு வைரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒற்றை அல்லது இரட்டை இழை ஆர்என்ஏ அல்லது இரட்டை இழை டிஎன்ஏ அதை வச்சுருக்கோம். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, பாக்டீரியோஃபேஜுகள் இருக்குது இல்லையா, அவைகள் எப்பொழுதுமே இரட்டை இழை டிஎன்ஏவை பெற்று காணப்படும். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். 16வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் சரியானவை எவை? அதாவது மொத்தம் 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வைரஸ்களின் தொற்றும் தன்மையுள்ள பொருள் புரத உரை ஆகும். இது சரியா பார்க்கணும். அவங்க கேள்வி கேட்டிருக்குது, எவை சரியானவைன்னு கேட்டிருக்கோம். வைரஸ்களில் தொற்றும் தன்மையுள்ள பொருள் புரத உரை அல்ல. அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்என்ஏ மரபு பொருளோ அல்ல டிஎன்ஏ மரபு பொருளோ நம்ம அதாவது மூலக்கூறு அடிப்படை பார்க்கும்போது பாரம்பரியத்துக்கு ஒரு விஷயத்தை கவனிக்க போகிறோம். அதாவது முதல்ல உரு தோற்றம் என்பதை ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் பண்ணுறாரு அந்த எலிகளில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவேரி மெக்கார்த்தி அது டிஎன்ஏவை இருக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஹெர்ஷே அண்ட் சேஸ் அவங்க மட்டும்தான் தீர்மானமாக அந்த பாக்டீரியோஃபேஜுகளை அந்த S32 P35 அதை வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஆகையினால அந்த புரத உரையானது வெளியிலே நின்று போயிடும். இப்போ உதாரணமாக இது பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புரத உரை, இது உள்ளதான் மரபு பொருள் இருக்குது. ஒரு பாக்டீரியாவை தொற்றுச்சுன்னா இந்த மரபு பொருள் தான் உள்ளே போகுமே ஒழிய இது போகாது. ஆகவே வைரஸ்களில் தொற்றும் தன்மை உள்ள பொருள் புரத உரை ஆகும் என்றது தப்பு. ரைட். பிரியான்கள் பசு பித்த நோயை உண்டாக்குகின்றன, இது சரி. காரணம் என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீராய்டுகள் என்பதை டிஓ டைனர் கண்டுபிடிக்கிறார். ஆக அது உங்களுக்கு எதை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கதிர் நோயை உண்டாக்குது. இது பிரியான்கள் என்பவை வெறும் புரதம்தான். ஆக அவை அதிக மடிப்புகளை உடையவை. அவை என்ன செய்கின்றன பார்த்தீங்கன்னா அதாவது பசுவில் இந்த நரம்பு மண்டலத்தை தாக்குது இவைகள். அது மட்டும் இல்லை, சிஆர் ஜேக்கப் நோய்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சிஜேடி நோய்ன்னு சொல்லுவாங்க. ஆக
இது வந்து மனிதர்களையும் தாக்குகின்றது. ஆகவே இது ஓகே. லைக்கன்கள் என்பது மச்சைகள் ப்ளஸ் பூஞ்சை கூட்டிணைவு, இது தவறு. இங்கே லைக்கன்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஃபைகோபியாண்ட் மைக்கோபியாண்ட்னு சொல்லுவாங்க. ஆக பூஞ்சை என்பது சரி, அது கூட என்ன வந்திருக்கணும்னா பாசி வந்திருக்கணும். பாசி வந்து ஒளிச்சேர்க்கை செய்து அதுக்கு உடல் கிடையாது, இடைய மாதிரி இருக்கும். இதுக்கு உடல் மைசிலியம் இருக்குது, ஆனால் பசுங்கணிக்க மற்றது. எனவே இது இடத்தை அளிக்கின்றது, பாசி உணவை அளிக்கின்றது. ஆகவே இது தவறு. அடுத்து உருளைக்கிழங்கு தாவரத்தில் கதிர் நோயை வீராய்டுகள் உண்டாக்குகின்றன, இது சரி. அடுத்து தொற்றும் தன்மையுள்ள உயிருள்ள திரவம் என வைரஸை விளக்கியவர் அதாவது ஐவனாக்சி, இது தவறு. அது பேஜரிங் தான் சொன்னார். ஆகையினாலே சரியானது 2 மற்றும் 4, இதுதான் சரி. ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். 17வது கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது 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 தவறுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று தான் தவறு. ஆக கேப்சோமியர்கள் என்பவை வைரஸ் புரத உரையின் தனித்தலகுகள். இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த வாழைக்குளம் மாதிரி இருக்கு இல்லையா. ஆக இதுதான் கேப்சோமியர் என்ற தனித்தலகு. நடுவில் இருக்குது இது மரபு பொருள், இது கேப்சோமியர் என்ற அலகுகள். ஆக இது சரி. அடுத்து கஸ்குட்டாய் என்பது தாவர ஒட்டு. நீங்கள் பார்க்கலாம் மாமரம் இந்த மாதிரி சில மரத்துங்களை வேலியோரமாக இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா விழுது மாதிரி இருக்காது, வெறும் நூல் மாதிரி இப்படி இறங்கும். அது ஆக்சுவலாக ஒரு காலத்தில் அதுக்கு இலெல்லாம் கூட இருந்திருக்குது. ஆனால் நிரந்தரமாக ஒரு ஒட்டுண்ணி, அதாவது பிற தாவரங்களில் ஒட்டி அதில் ஆஸ்டோரியா என்ற அந்த உறிஞ்சும் வேர்களை உண்டாக்கி அதிலிருந்து உணவை அது நோவாத சாப்பிடுது. ஆகையினால கஸ்குட்டாய் என்பது தாவர ஒட்டுண்ணி, அதுவும் சரி. ஓகே, இதை ஆர்கிடோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கஸ்குட்டா மிக தெளிவான ஒரு ஒட்டுண்ணி தாவரம். அடுத்து பார்த்திங்கன்னா வீனஸ் ஃப்ளைட்ராப் ஒரு பூச்சி உண்ணும் தாவரம், இது கரெக்ட். நமக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், குடுவை தாவரம் இதை தான் நம்ம பார்த்துருப்போம். இலையின் மாற்றூரில் படிக்கிறோம். நைட்ரஜன் குறைவான இடங்களில், அதாவது நைட்ரஜன் குறைவான இடங்களில் அது இருக்குது. ஆகையினால் பூச்சியை பிடித்து அவை செரித்து அதிலிருந்து நைட்ரஜனை பெற்றுக்கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே இதுவும் சரி. பால்வினையாக்கி இன்ஃப்ளூயன்ஸா நோய்களை உண்டாக்குவது பாக்டீரியா ஆகும், தப்பு. பாக்டீரியா பார்த்திங்கன்னா காலரா, புரியுதுங்களா, அந்த மாதிரி வியாதிகளை தான் அது வந்து உண்டாக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த அதே போல் எலுமிச்சையில் கேங்கர், சிட்ரஸ் கேங்கர் நோய் இவற்றெல்லாம் உண்டாக்குதே ஒழிய அதே போல் தொழு நோயை உண்டாக்குது, காச நோயை உண்டு, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே, அந்த மாதிரி ஜாந்தோமோனாஸ் சிட்ரி, அதுதான் வந்து எலுமிச்சையில் கேங்கர் நோயெல்லாம் உண்டாக்குது. ஆகினால பால்வினைக்கு அது பதில் ஹெர்பஸ் ஜோஸ்டர், அதே போல் இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ காய்ச்சல், இதெல்லாம் வைரஸ் தான் உண்டாக்குது. ஆகவே இதுதான் தவறானது. ஓகே, அதாவது ஊதுகாளான், முழுமையரா பூஞ்சை, முரல்கள், ட்ரஃபிள்கள், மியூகார். ஆக முதல்ல ஊதுகாளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அகாரிக்கஸ், அதுக்கப்புறம் முழுமையுறா பூஞ்சை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேரியா, அடுத்து முரல்கள் ட்ரஃபிள்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது உண்ணக்கூடியவை, அதுக்கப்புறம் மியூகார் பார்த்திங்கன்னா அதாவது ரொட்டி காளான். ஆக இதில் ஊதுகாளான் வந்து ஃபஃப் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஃப் பால்ஸ் ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாரிக்கஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆக இந்த நாய்குடை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது முழுமிரா பூஞ்சை அப்படின்னு அந்த இது விடை. ஏன் அதை வந்து ஆல்டர்னேஷன் ஆல்டர்னேரியா, ட்ரைகோடர்மா, கோலிட்டோ ட்ரைகோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் பாலின பெருக்க முறை கண்டறியப்படவில்லை. ஆகையினால அதை வந்து நம்ம அதாவது ஆல்டர்னேரியான்னு சொல்கிற முழுமிரா பூஞ்சை. முரல்கள் ட்ரஃபிள்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து உண்ணக்கூடிய பூஞ்சைகள். நம்ம எல்லா பூஞ்சையும் இப்போ பார்த்திங்கன்னா காளானெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி முரல்கள் ட்ரஃபிள்கள் தான். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மியூகார். ஆக மியூகார் பார்த்திங்கன்னா ரைசோபஸ், அப்புறம் அல்பிகோ, இந்த மியூகார் இதெல்லாம் இதில் வருது நமக்கு, அதாவது ஃபைகோமைசிட்டிஸில் வருது. ஆகினால ரொட்டி காளான் ரொட்டி செய்கிறதுக்கு இல்லை, ரொட்டி கெட்டு போக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பிரெட் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே முதல் விடை சரியான விடை.
அடுத்து 19வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். அதாவது கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை மற்றும் தவறானவை. இது கொஞ்சம் அதாவது ரெண்டுத்தையும் கேட்குறாங்க. சரியானவைக்கு நம்ம ட்ரூன்னு சொல்கிறோம், தவறானவைக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆகவே மொத்தம் 5 கொடுத்துருக்குறாங்க. இதில் எத்தனை சரி எத்தனை தவறுன்னு பார்க்கணும். ஆக முதலாவது, வளர்சிதை மாற்ற பல்வகமை மிகுந்த உயிரி தொகுப்பு பாக்டீரியா ஆகும். வளர்சிதை மாற்ற பல்வகமை மிகுந்த உயிரி தொகுப்பு பாக்டீரியா. ரைட், இது சரியா அப்படின்னா கண்டிப்பாக சரி. ஏன்னா அதாவது ஒட்டுண்ணி வகை, தற்சார்புட்ட வகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாருண்ணி அதாவது டிகம்போசிங் எல்லாத்தையும் செய்யுது. ஆக இதில் பார்த்தீங்கன்னா வேதிச்சேர்க்கை பாக்டீரியா இருக்குது, ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிதைக்கும் தன்மை உடைய சில பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. ஆகவே ஒட்டுணியாக வாழக்கூடியவும் இருக்கிறது. எனவே வளர்சிதை மாற்ற பல்வகமை மெட்டபாலிக்கலி டைவர்சிட்டி. அதுக்கப்புறம் பூஞ்சைகள் புறத்தோற்றம் மற்றும் வாழிட பல்வகமை மிகுந்த உயிரி தொகுப்பாகும். ஆக இதுவும் கரெக்ட். ஏன் இது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புறத்தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட், அதாவது ஒரு செல் ஈஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறுக்கு சுவருடையது, அதுக்கப்புறம் குறுக்கு சுவர் அற்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன ஃபப்பால் சூதுகாலான் அந்த மாதிரி நாய்கூட மாதிரி இருக்கிறது. அப்புறம் பெனிசிலியம் நொட்டேட்டம் அந்த மாதிரி கொனிடியாக்கள் உருவாக்குறது. இப்படி பல வகையான புறத்தோற்ற அமைப்புகளும் பல வகையான வாழிடும். இப்போ கோப்ரோஃபிலஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆஸ்கோமைசிட்டஸ், அது பார்த்திங்கன்னா சாணத்தில் வாழும். அது இந்த குப்பைகளை சிதைக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூட்ரோமைசிட்டஸ். இப்படி அவைகள் ஒட்டுணியாகவும் கடுகுல இருக்குது பாருங்கள், அது பக்சினியா. இப்படி பல வகையான வாழிடங்கள்லையும் இருக்குது, பல வகையான புறத்தோற்றங்களை பெற்றிருப்பதனால இதுவும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பெசிடியோஸ்போர்கள் பெசிடியங்களில் அகத்தோன்றிகளாக உருவாகின்றன. இது தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிட்டஸில் தான் உங்களுக்கு இரட்டை மடிய அந்த தாய் செல்கள், ஸ்போர் தாய் செல்கள், அவை குண்டல் பிரிவின் மூலம் ஸ்போர்களாக உண்டாகின, அது அகத்தோன்றிகள். ஆனால் இந்த அகாரிகஸ்ன்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் குண்டாந்தடி வடிவத்தில் இந்த பெசிடியங்கள் இருக்கும். அதனுடைய இவ்வாறு வெளிப்புறமாக உண்டாகின்றன நாலு நாளாக. ஆகவே அது புறத்தோன்றி அகத்தோன்றி கிடையாது. ஆகவே இது தவறு. அடுத்து குப்பைகள் சிதைப்பதிலும் கனிம சுழற்சியிலும் மிகுந்த பண்பாற்றவை ஆஸ்கோமைசிஸ் கிடையாது. இந்த குப்பைகள் சிதைப்பதிலும் கனிம சுழற்சி நன்றாக செயல்படுவது டியூட்ரோமைசிட்டஸ், ஆல்டர்னேரியா, ட்ரைகோடர்மா, கோலிடோட்ரைக்கம் போன்றவை. ஆகவே இதுவும் தவறு. பூஞ்சைகளின் பாலின சுழற்சியில் சரியான படிநிலை வரிசை பிளாஸ்மோகமி, கேரியோகமி, ஜைகோட்டிக் மியாசிஸ் சரி. இந்த பிளாஸ்மோகமினா 2 சைட்டோபிளாஸ்மம் வருது, சேருது. ஆனால் உட்கருக்கள் சேருவதில்லை. அதுதான் டைகாரியான் நிலை. இந்த நிலை தான் ஃபைகோமைசிஸில் கிடையாது, டியூட்ரோமைசிஸில் கிடையாது, ஆஸ்கோமைசிட்டஸ் மற்றும் பெசிடோமைசிஸில் இருக்குது. ஆகவே இங்கே 3வது ஆப்ஷன் சரி. ஆக சரி சரி, தவறு தவறு சரி. ஆக இப்போ நம்ம கடைசி கேள்விக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம். அதாவது தவறான கூற்று, வைரஸ் என்பவை செல்லற்ற அமைப்பை பெற்றிருப்பதால் மெய்யான உயிருள்ளவை என கருதப்படுவதில்லை. அந்த மெய்யானன்னா உண்மையிலேயே உயிருள்ளவையா அப்படி என்ற பொருள். ஆகவே இது கரெக்டு தான். செல் அமைப்பு இருக்கணும். செல் அமைப்புன்னா பாக்டீரியா கூட ஓரளவு செல் அமைப்பு இருக்குது, அதில் உட்கருன்னு இல்லைன்னா கூட ஓகே. ஆனால் வைரஸில் அந்த மாதிரி கிடையாது. வெறுமனே ஒரு புரத உரை, அது உள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ இருக்கும். ஆகையினால இது சரி. பாக்டீரியோஃபேஜ்கள் பொதுவாக இரட்டை டிஎன்ஏ வைரஸுகள், அதுவும் சரி. இப்போ தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தாவர வைரஸ்கள் பார்த்திங்கன்னா ஒற்றையடை ஆர்என்ஏ அல்லது பெரும்பாலும் ஆர்என்ஏ வைரஸில் இருக்கும். விலங்கு வைரஸில் டிஎன்ஏவாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒற்றை ஆர்என்ஏ அல்லது ஒற்றை டிஎன்ஏ, இரட்டை டிஎன்ஏ கூட காணப்படும். பாக்டீரியோஃபேஜ்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவைகள் பெரும்பாலும் இந்த இரட்டை டிஎன்ஏ வைரஸில் இருக்கும். டிஓ டைனர் பிரியான்களை கண்டுபிடித்தார். பிரியான்களை கண்டுபிடித்தார் அப்படின்னு கிடையாது. அவர் கண்டுபிடிச்சி வீராய்டுகளை கண்டுபிடிச்சார் டிஓ டைனர். வீராய்டுகள் அப்படின்னா என்ன? வீராய்டுகள் என்ன? அதில் மரபு பொருள் இருக்கும், புரத உரை இருக்காது. அவைகள் தான் நமக்கு அந்த உருளைக்கிழங்கு கதிர் நோயை உண்டாக்குகின்றன. ஆகவே அது தவறு.
மெத்தனோஜன்கள் போன்ற ஆர்கிபாக்டீரியாக்கள் கடினமான சூழ்நிலை வாழக்கான செல் சுவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதுக்கு ஆலோஃபைல்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அதாவது தெர்மோ அசிடோஃபைல்கள், இவைகள் எல்லாம் அந்த செல் சுவரை நன்றாக இருப்பதனால கடினமான சூழ்நிலை வாழ்கின்றன. இதுவும் சரி. ஆகவே 3வது ஆப்ஷன் தவறு. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் ஆர்வமாக இருக்கும் ஆர்ஜிஆர் அகாடமியின் உயிரியல் ஆசிரியர் குபேரன். நன்றி.